இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாரி ஒரு சூப்பரான அரைச்சு விட்ட குழம்புங்க. எந்த காய்கறியுமே தேவையில்லை. எப்படி செய்யுதுன்னு டக்குன்னு பார்த்துருவோமா? சட்டிய வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதோட 1/4 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துட்டு, காரத்துக்கு 2, 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதோட 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா 2 பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, ஜீரகம், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு, மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, இதோடய நான் ஒரு 3-4 ஸ்பூனுக்கு அரைச்சி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெடிங்க. இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.